ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல் என்சிஆர்டி தமிழ். நம்ம இப்போ கிளாஸ் 10ல் பவர் ஷேரிங் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பவர் ஷேரிங் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட்டோட 3 ஆர்கன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக பவர்ஸ் இருக்குது. எல்லா பவர்ஸுமே ஒட்டு மொத்தமாக ஒரு ஆர்கன் கிட்ட இல்லை இல்லையா? ஸோ வந்துட்டு இதே விஷயத்த இன்னும் இந்த பவர் ஷேரிங் அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்னும் டீப்பாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 ஸ்டோரிஸ், அதாவது பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா, அந்த ரெண்டு கண்ட்ரீஸில் அவங்க டெமோக்ரஸிஸில் இந்த பவர் ஷேரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1, பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ பெல்ஜியம் அப்படின்றது வந்து அந்த கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹரியானா ஸ்டேட்டோடைய ரொம்ப சின்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏரியா அளவில் பார்க்கும்போது. அண்ட் தென் மோர் ஓவர் ஹரியானோட பாப்புலேஷனுக்கும் பாதி அளவு தான் வந்து இங்கே பாப்புலேஷனே இருக்குது. அதாவது நம்ம பெல்ஜியமில் வந்து கிட்டத்தட்ட அரவுண்ட் 1 crore தான் பாப்புலேஷன் இருக்குது, ஓகேவா? அண்ட் தென் மோர் ஓவர் இந்த கண்ட்ரி பெல்ஜியம் வந்துட்டு அவங்களோட பார்டர்ஸை யார் கூட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி அண்ட் லக்சம்பர்க், ஓகேவா? இந்த 4 பேர் கூட அவங்க வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்ட்ரி வந்து இதோட எத்தனிக் காம்போசிஷனாக இன வகையாக எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரி நீங்கள் புக்லேயே வந்துட்டு அதுக்கு வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிஷ் ரீஜியன், வலோனியா ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரீஜனாக இந்த கண்ட்ரி வந்து பிரிஞ்சிருக்கு. இதில் வந்துட்டு 59% ஆஃப் பீப்புள் வந்து ஃப்ளெமிஷ் ரீஜனில் வாழறாங்க. அவங்க வந்து டச் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருக்காங்க. அண்ட் தென் 40% ஆஃப் பீப்புள் வந்துட்டு வலோனியாவில் வாழறாங்க. அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருக்காங்க, ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற 1% யாருன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியன்ஸ், அவங்க வந்து ஜெர்மன் பேசுகிறாங்க, ஓகேவா? ஸோ அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளெமிஷ் ரீஜனில் தான் வந்துட்டு இந்த பெல்ஜியமோட கேபிட்டல் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரூசல்ஸ். இந்த ப்ரூசல்ஸ் வந்து ஃப்ளெமிஷ் ரீஜனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 80%, அதாவது ப்ரூசல்ஸில் இருக்கிற பீப்புளை வச்சு நம்ம பார்த்தோன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருக்காங்க. அண்ட் தென் 20% ஆஃப் பீப்புள் வந்து டச் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள் கம்யூனிட்டி வந்துட்டு மைனாரிட்டியாக தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க வந்துட்டு மைனாரிட்டியாக இருந்தாலும் இங்கே வந்து ரிச் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இதனால் வந்து டச் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு கிடைக்க வேண்டிய எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கல. அண்ட் தென் மோர் ஓவர் அவங்களுக்கு எஜுகேஷனும் லேட்டர் பீரியடில் தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வந்துட்டு போத் டச் ஸ்பீக்கிங் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிஸ்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. எந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1950s அண்ட் 1960s காலகட்டத்தில் இப்படி தான் இருந்துச்சு, ஓகேவா? பட் ப்ரூசல்ஸ் கேபிட்டல் சிட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்துட்டு கண்ட்ரியில் வந்துட்டு மெஜாரிட்டியாக இருந்தாலும் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்க மைனாரிட்டியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கும் டச் பீப்புளுக்குமே ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்ரீலங்காவை பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்ரீலங்காவை பற்றி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சதர்ன் கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த சைடில் இருக்கிறது தான் ஸ்ரீலங்கா இல்லையா? ஸோ இங்கே வந்து பாப்புலேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர், 2 crore பீப்புள் வந்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் டைவர்ஸ் பாப்புலேஷன் இல்லையா? இதில் வந்துட்டு இப்போ வந்து இதோட சோஷியல் குரூப்ஸாக எப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிங்களா ஸ்பீக்கர்ஸ், சிங்களம் பேசுகிறவங்க வந்து 74% இருக்காங்க. அண்ட் தென் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18% இருக்காங்க. இந்த தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளே வந்து 2ஆக இவங்க பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து இந்தியன் தமிழ்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்ரீலங்கா கண்ட்ரியாக இருந்து அவங்க வந்து தமிழ் பேசினாங்கன்னா அவங்கள வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்தியன் தமிழ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே வாழ்கிறவங்களோட 4 fathers இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி தாத்தாக்கு தாத்தா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கொலோனியல் பீரியடில் பிளான்டேஷன் ஒர்க்குக்காக இங்கே இந்தியாவிலேருந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த வழியில் வந்தவங்க தமிழ் பேசுகிறவங்க இருந்தால் அவங்கள வந்து இந்தியன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க, ஓகேவா? இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேப் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட் பகுதியில் வந்து தமிழ் பேசுகிறவங்க வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் தென் சிங்களா ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து புத்திஸ்டாக இருக்காங்க. அண்ட் தென் தமிழ் பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஹிந்துஸாகவும் இருக்காங்க, முஸ்லீம்ஸாகவும் இருக்காங்க. அண்ட் தென் மோர் ஓவர் 7% வந்து கிறிஸ்டியன்ஸும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் பேசுகிறவங்களாகவும் இருந்திருக்காங்க, சிங்களம் பேசுகிறவங்களாகவும் இருந்திருக்காங்க.
மெஜாரிட்டரினிசம் இன் ஸ்ரீலங்கா. அப்போ ஸ்ரீலங்காவில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1948 தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி ஆச்சு. ஸோ இதில் வந்துட்டு அப்போ வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் ஸோ இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிங்களா பீப்புள் தான் நிறைய பேர் இருக்கிறனால எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸோ மேஜர் பவர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு சிங்களா பீப்புள் தான் இருந்தாங்க. அண்ட் தென் இந்த எல்லா சூப்பர் பவர்ஸ்லையுமே வந்து இந்த சிங்களா பீப்புள் தான் இருக்கணும் அவங்க நினச்சாங்க. தமிழ் பீப்புளெலாம் அவங்க வந்து எதுலேயுமே அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. 1956 வந்துட்டு இவங்க வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கள மொழியை தான் வந்து இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து தமிழ் மொழியை வந்து அலட்சியப்படுத்திட்டு சிங்கள மொழியை தான் வந்துட்டு அவங்க வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் மோரோவரில் கவர்மெண்ட்டில் எல்லாருமே இவங்க தான் இருக்காங்க இல்லையா, சிங்கள பீப்புள் தான் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கவர்மெண்ட்லாம் வந்துட்டு யார் எப்படி ஃபேவராக இருக்காங்க, சிங்கள பீப்புளுக்கு தான் ஃபேவராக இருக்காங்க. எந்தெந்த வகையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சிங்கள பீப்புளுக்கு தான் வந்து இவங்க வந்து ஃபேவராக நடந்துக்கிறாங்க இந்த கவர்மெண்ட். அந்த நியூ கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு, இவங்களோட நியூ கான்ஸ்டிடியூஷனாக புது அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புத்திசம் தான் வந்துட்டு நம்ம வந்து பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவங்க அதில் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி சிங்களா பீப்புளுக்கு தான் வந்துட்டு எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புளுக்கெலாம் வந்துட்டு அவங்கள ரொம்ப தனிமைப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. மோரோவர் இவங்களுக்காக வந்துட்டு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் தோண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் இந்த பொலிட்டிக்கல் பவரில் இருந்த இந்த புத்த சிங்களா லீடர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட கல்ச்சருக்கு, அவங்களோட லாங்குவேஜுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் தென் தமிழ் பீப்புளை வந்து அவங்கள அப்படியே டினை பண்ணிட்டாங்க. ஓகேவா, தமிழ் பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க தமிழ் பீப்புளை. முக்கியமாக வந்து அவங்களுக்கு எந்த ஜாபும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த தமிழ் பீப்புளை வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாளாக இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ரிலேஷன் பிட்வீன் சிங்களா பீப்புள் அண்ட் தமிழ் பீப்புள், தமிழ் கம்யூனிட்டிக்கு நடுவில் வந்துட்டு ஒரு அவநம்பிக்கை மாதிரி இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஒரு பிளவுபடுத்தின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் லான்ச் பண்ணாங்க. அதில் அவங்க எந்த விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவங்க வலியுறுத்தினாங்க. அண்ட் தென் மோரோவர் எங்களுக்கு வந்து நாங்கள் தமிழ் மக்கள் வந்து நாங்கள் சுயாட்சியாக இருந்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போது இதை வந்து அவங்க வந்து டோட்டலாக டினை பண்ணிட்டாங்க. ஸோ பை 1980s என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் வேணும், தமிழ் ஈழம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. தமிழ் ஈழம் வேணும், எங்களுக்கு தமிழ் ஈழம்ன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக அவங்க வந்து கேட்குறாங்க. அது வந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இருக்குது. நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே தமிழ் மக்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அந்த இடத்துல வந்து தமிழ் ஈழம்னு நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவங்க வலியுறுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக ஆயிடுச்சு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் எதில் போய் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவில் வாரில் முடிஞ்சுது. சிவில் வார் அப்படின்றது என்ன அர்த்தம்? இப்போ வார் அப்படின்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற போர். சிவில் வார்னா ஒரு நாட்டுக்குள்ளேயே ரெண்டு வகையான பீப்புளுக்குள்ளே நடக்கிற வாரை வந்து சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்குள்ளேயே நடக்கிற விஷயத்த, ஓகேவா, நடக்கிற அந்த வாரை வந்து சிவில் வார்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டனர். இந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதில் வந்து இறந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அகதிகளாக வந்து இந்த கண்ட்ரியை விட்டு வேறு கண்ட்ரிஸ்க்கு போகிற மாதிரி நிலைமையோ ஏற்பட்டுருச்சு. நிறைய பேர் அவங்க வாழ்வாதாரத்தை இறந்தாங்க. இந்த சிவில் வார் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கை ஏற்படுத்துச்சு. அதாவது என்ன, எக்கனாமிக்கலி அவங்க வந்து ரொம்ப பின்னடைவை சந்திச்சாங்க. இது வந்துட்டு 2009 தான் வந்து முடிவுக்கு வந்தது. அகாமடேஷன் இன் பெல்ஜியம். ஸோ இப்போ பெல்ஜியமில் பார்த்தீங்கன்னா, பெல்ஜியமில் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 59% ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஃப்ளெமிஷ் ரீஜனில் வாழ்கிறவங்க வந்துட்டு டச் ஸ்பீக்கிங் பீப்புள். அதே 40% ஆஃப் பீப்புள், அதாவது வெலோனியாவில் வாழ்கிறவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள். ஆனால் ப்ரூசல்ஸில் பார்க்கும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது 80% ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங்கும் 20% டச் ஸ்பீக்கிங்கும் இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படி அவங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ஜியன் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஸ்டிடியூஷனே வந்து திரும்பி, அதாவது 4 தடவை திருத்தி எழுதினாங்க. அதாவது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ஜியமில் வாழ மக்கள் பீஸ்ஃபுல்லாகவும் ஈக்குவல் ரைட்ஸோடையும் வாழணும் அப்படின்றத முன்னிறுத்தணும் அப்படின்றதுனால அவங்க அப்படி பண்ணாங்க. ஸோ பிட்வீன் 1970 to 1993 வந்துட்டு இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து 4 தடவை திருப்பி எழுதினாங்க. ஸோ அது அவங்க வந்துட்டு கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒரு 4 பாயிண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனில் என்ன ஒரு விஷயம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டச் பீப்புள் அண்ட் அதாவது டச் ஸ்பீக்கிங் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் மினிஸ்டர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஈக்குவல் நம்பர்ஸில் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு கண்டிஷன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு சிங்கிள் கம்யூனிட்டியிலேருந்து இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு தனியாக வந்துட்டு டிசிஷன் மேக் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பவர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது அந்த 2 ரீஜன், ஃப்ளெமிஷ் ரீஜன் அண்ட் வெலானியா ரீஜன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சபார்டினேட்டாக ஆக்ட் பண்ண தேவையில்லை. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரூசல்ஸ்க்கு வந்துட்டு செப்பரேட் கவர்மெண்ட் இருந்தது. செப்பரேட் கவர்மெண்ட் இருந்த போதிலும் போத் கம்யூனிட்டிஸ் 2 கம்யூனிட்டிஸுமே ஈக்குவலாக தான் ரெப்ரசென்ட் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட்டை. இதை வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவன் தோ 80% ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தாலுமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்றதை ஒத்துக்கிட்டனால இவங்களும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 3வது கவர்மெண்ட்டும் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கவர்மெண்ட். இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் வந்துட்டு எலெக்டட் பை பீப்புள். ஓகேவா. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எந்த மாதிரி விஷயத்தில் இஷ்யூஸில் தலையிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல், எஜுகேஷனல் அண்ட் லாங்குவேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸில் மட்டும்தான் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் வந்துட்டு அதோட பவர்ஸை செலுத்த முடியும். இப்போ ஃபைனலி இந்த பெல்ஜியன் மாடல் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் மாடலாக இருந்தாலும் இன்னி அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அந்த கண்ட்ரி வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து 2 கம்யூனிட்டியில் இருக்கவங்களுமே வந்து ஒத்துமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பிகாஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்குது. ஓகேவா. ஸோ ஃபைனலி இதில் எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப் கண்ட்ரிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு யூரோப்பியன் யூனியன் ஃபார்ம் பண்ணும்போது கூட அதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக சூஸ் பண்ண இடம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூசல்ஸ் தான். ஸோ உங்கள் புக்கில் ஃபைனலாக இதை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த 2 கண்ட்ரிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை வச்சு முடிக்கிறாங்க. ஸோ பெல்ஜியமில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லீடர்ஸ் வந்துட்டு ரியலைஸ் பண்ணாங்க, இந்த கண்ட்ரியில் இருக்கவங்க வந்து எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்கை வந்து இன்னொருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது மாதிரி இருந்ததுனால டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு மியூச்சுவலாக வந்துட்டு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி அந்த கண்ட்ரி நல்லாயிருக்கு. ஸோ அதே இங்கே ஸ்ரீலங்கா பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி கம்யூனிட்டியை வந்துட்டு மைனாரிட்டி கம்யூனிட்டியை வந்துட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதை பண்ணாமல் அதுக்கு வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு ஒரு மாதிரி டாமினண்ட்டாக இருந்துட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பவர்ஸும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த கண்ட்ரியோட யூனிட்டியே போயிடுச்சு. இப்போது ஸ்ரீலங்காவோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.